நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகுது. ஆசிமை பற்றிய இந்த குறைகள் இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆசிமை பற்றிய குறை இருக்கிறத இந்த குறை எடுபடாது என்பதுல ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஒட்டுமொத்த அறிஞர்கள் அதுல இருக்கிறாங்க. ஒரு சில குறை இருக்கும், அந்த குறை ஏற்றுக்கொள்ளத்தக்க குறை அல்ல. யாரு சொன்னது? அல் ஜௌசானி என்பவர் அவரை பற்றி குறை சொல்லி இருக்கிறாரு. இந்த ஜௌசானி சொன்னதை யாரு பின்பற்றிட்டா? வகாது தபா அல் ஜௌசானி அவர் ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. இப்னு ஹஜர் சொல்கிறாரு, இந்த ஜௌசானியை பின்தொடர்ந்து இப்னு அதி என்பவர் இந்த கருத்தை ஆசிமு பலவீனமானவர் என்று சொல்லிவிட்டார். எனவே சொல்லிவிட்டு ஃபகால வஅன் அலியின் பிஹாதிஸ பாத்திலா லா யுதாபிஉஹு அஸ்ஸிகால் வல் பலாஉ மின்ஹு என்று இது சொல்லி இருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இப்னு ஹஜர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனா இப்னு அதி என்பவர் அபு இஸ்ஹாக் ஜௌசானி சொன்ன அந்த கூற்றை வைத்து கூறிவிட்டு இருக்கிறார். யதார்த்தத்தில் ஆசிம் இப்னு ஜமிரா என்பவர் குறை கூறப்பட வேண்டியவர் அல்ல. அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி தள்ளப்பட வேண்டியதல்ல. அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி ஏற்கத்தக்கதுதான், ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான். ஹதீஸ் கலை அறிஞர்கள் அனைவரும் அவர் அறிவிக்கக்கூடிய எந்த செய்தியும் என்ன செய்யலாம், மறுக்கலாம், ஏத்துக்கிறாங்க. மறுப்பதாக இருந்தால் வேறு குறைகளை காட்டி மறுப்பார்கள். இந்த குறையின் காரணத்தினால் மறுத்திருந்தால் அலி அவர்களது சொல்லாக அறிவித்தது சரி என்று வாதிக்கின்றார்களே, அதையும் இவர்கள் மறுக்க வேண்டும். அதை மறுக்கல இவங்க அது சரிதான் ஒத்துக்கிட்டாங்க என்றால் அப்ப ஆசிம் நல்லவர் என்று அர்த்தம். அலி அவர்களது கூற்றாக ஆசிம் அறிவிக்கிறார் என்று சொல்றாங்கல்ல, அப்ப ஆசிம் நல்லவர், அலியின் கூற்றாக அறிவிச்சாதான் ஒத்துக்கிறலாம். அவர் குறை சொல்லப்பட வேண்டியவர் அல்ல என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ஒரு விஷயம் தெளிவாயிருச்சு, ஆசிமை பற்றிய தகவல் நம்பத்தக்கதல்ல, குறைபாடு இருக்குல்ல அவங்களை பற்றி அப்படி உள்ளது. இது என்னன்னா இப்பயே நம்ம பாக்குறோம், இப்ப நம்ம நடைமுறையில பாக்குறோம். ஒருத்தர் பிடிக்கலன்னு வைங்களேன், இல்லாததெல்லாம் சொல்றது நடைமுறையில் நம்ம சாதாரணமாவே இருக்குது. அதனால இந்த ரிப்போர்ட்டை வைத்துக் கொண்டு நம்ம முடிவுக்கு வர முடியாதே தவிர மற்ற ஹதீஸ் கலை அறிஞர்கள் இதற்கு என்னெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். சொல்லக்கூடிய காரணம் சரியாக இருக்கிறது என்பது பார்க்கணும். அந்த காரணத்தை அவங்களே ஒத்துக்கிறல. அந்த காரணம் எந்த காரணத்தை குறைய இப்படி சொல்றாங்களோ அத அவங்களே ஒத்துக்கிறல. ஒத்துக்கிறாத காரணத்தினாலதான் ஆசிம் அறிவிக்கக்கூடிய செய்தி அவங்க ஆதாரமா எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஆதாரபூர்வமானது என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு மீண்டும் ஆசிமை குறை சொல்லி இந்த ஹதீஸை மறுக்க முனைவது அது முறையற்றது என்பதை உங்களுக்கு முன்னால் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அடுத்து அவர்கள் ஏதாவது சொல்வார்களே? அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் நூர் முகமது அவர்கள் ஆசிம் என்பவரை பற்றிய விமர்சனத்திலே சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவரை பற்றிய விமர்சனங்கள்ல நாம் தவறாக எடுத்து வைத்ததாகவும் சொல்லி காட்டியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இவர் இதே செய்தி அறிவிக்கிற இதே செய்தி 200 திர்ஹம் இருந்து ஒரு வருஷம் கடந்தால் அவருக்கு 5 திர்ஹம் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தில் உள்ள இந்த ஹதீஸ ஆசிம் அறிவிப்பது போல இன்னும் பலர் ஆசிமை விட உறுதியானவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அலியின் கூற்றாக அறிவித்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அவர் ஆரம்பமாக அதை எடுத்து காட்ட இயலுமா? இவரை விட உறுதியான ஆள்க அப்படி அறிவிச்சிருக்கிற காட்ட இயலுமா? அப்ப காட்டிட்டா டாபிக் ஓவர். இவர் கொஞ்சம் உறுதி இல்லாத ஒரு ஆளு, உறுதி இல்லாத ஆளு ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி அறிவிக்கிறாரு. உறுதியான ஆட்கள் எல்லாம் எதை அறிவிக்கிறாங்க? அலி சொன்னதா அறிவிக்கிறாங்க. அது காட்ட இயலுமாங்கிறார். காட்டிட்டா சர்ச்சை க்ளோஸ், ஓவர். ஆசிம் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அதாவது அவர் எந்த இப்னு ஹஜரை பத்தி இப்ப சொன்னாரோ அதே இப்னு ஹஜர் அவர்கள் தல்ஹீசுல் ஹபீர்ல 2வது வால்யூம்ல 173வது பக்கத்துல சொல்றாங்க. அத என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வான் ஆசிம் இப்னு லம்ரா அன் அலியின் மௌகூஃபுன். ஆசிம் இப்னு லம்ரா இருக்காங்கல்ல, இதே இந்த ஹதீஸ போட்டுட்டு தல்ஹீசுல் ஹபீர்ங்கிற நூல்ல
இவர் எடுத்து வச்சிருக்காருல ஒரு ஹதீஸ் ஆதாரமா அதை போட்டுட்டு அதுக்கு கீழே எழுதுறாரு இப்னு ஹஜர் அன் ஆசிம் இப்னு லம்ரா அன் அலியின் மௌகூஃபுன். ஆசிம் இப்னு லம்ரா வந்து அலி வழி அறிவிக்கிறாரே அது மௌகூஃப் தான். மௌகூஃப்னா அலியின் கருத்துன்னு அர்த்தம், மர்ஃபூன்னா நபியுடைய கருத்துன்னு அர்த்தம். இந்த வார்த்தை அரபில இருக்கனால உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். மௌகூஃப்னு போட்டா சஹாபியுடைய கருத்துன்னு அர்த்தம், மர்ஃபூன்னு போட்டோம்னா ரசூலுல்லாஹ் வரைக்கும் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்னு ஹஜர் சொல்றாங்க அலி வழியாக ஆசிம் சொல்றாரே இது மௌகூஃபுன். எதனால மௌகூஃப்ங்கறாரு தெரியுமா? அவரே சொல்றாரு கதா ரவாஹு ஷுபா. ஷுபா இப்படித்தான் அறிவித்திருக்கிறார். ஷுபா வந்து ஆசிமை விட 1000 மடங்கு உறுதியான ஆளு. இவரை விட உறுதியான ஆள் யாருன்னு கேட்டார்ல, அதுல ஒரு ஆள் யாரு? கதா ரவாஹு ஷுபா ஓ சுஃபியான். ஹதீஸ்ல இமாம் என்று பெயர் பெற்ற சுஃபியான் அவர்கள். ஓ மஅமர் அன் அபி இஸ்ஹாக். சேம் இது அபு இஸ்ஹாக் மூலம். எந்த அபு இஸ்ஹாக் பயன்படுத்தி இப்ப அறிவிக்கப்படுது அந்த அபு இஸ்ஹாக் மூலம் ஷுபா அறிவித்திருக்கிறாரு. இவரை விட அவர் கடல். யாரை விட? ஆசிமை விட அவர் கடல். சுஃபியான் அறிவித்திருக்கிறாரு, அவரும் கடல். மஅமர் அறிவித்திருக்கிறாரு. எல்லாரும் மௌகூஃப் அறிவிக்கிறாங்க. எல்லாரும் எப்படி அறிவிக்கிறாங்க? மௌகூஃப் அலியின் கூற்று என்று அறிவிக்கிறார்கள். அவரை விட மட்டமான நினைவாற்றல் உள்ள ஒருத்தர் இப்படி அறிவிக்கிறார் சொன்னா உறுதியானவர்களுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால இப்னு ஹஜர் என்ன ஜட்ஜ்மென்ட் பண்றாரு தெரியுமா? இது பலருடைய விமர்சனங்களை எடுத்து காட்டினதை படிச்சாரு. இப்னு ஹஜர் என்ன ஜட்ஜ்மென்ட் பண்றாருன்னு கேட்டா அலி வலியா ஆசிம் சொல்ற மௌகூஃபுன். இதான் ஜட்ஜ்மென்ட். இப்னு ஹஜர் தல்ஹீஸ்ல சொல்ற ஜட்ஜ்மென்ட் என்னன்னு கேட்டா அன் ஆசிம் இப்னு லம்ரா அன் அலியின் மௌகூஃபுன். அலி வலியா ஆசிம் இப்னு லம்ரா அறிவிக்கிறது மௌகூஃப். இந்த பர்டிகுலர் ஹதீஸுக்கு இது ஜெனரலாவும் ஒரு சொல்லல. இந்த ஹதீஸை எடுத்து போட்டுட்டு அதாவது போடுறாரு அபுதாவுத் பின் ஹதீஸ் அபி இஸ்ஹாக் அன் ஹாரிஸ் ஆசிம் இப்னு லம்ரா அன் அலியின் வபி ரிவாயத்தின் வலைஸ அலைக ஷைஉன் எல்லாமே வருது. இந்த சேம் இந்த ஹதீஸை எடுத்து போட்டுவிட்டு இந்த ஹதீஸில் அலி வழியாக ஆசிம் அறிவிக்கிறாரே அது மௌகூஃப். இப்ப அலியுடைய கருத்து அப்ப இவர் சொல்றாரு மௌகூஃப்னா மட்டும் இவர் ஏத்துக்கிட்டீங்களே, இவருக்காக ஏத்துக்கறல, இவங்களுக்காக ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கா வேண்டி? ஷுபா அறிவிச்சிருக்கிறார்ல, ஷுபா அறிவிக்கிறாரு அலியின் கூற்றுண்டு. இவரை விட உறுதியான ஆள்க சுஃபியான் அறிவிக்கிறாரு அலியுடைய கூற்றுதான், ரசூல் கூற்று இல்லைண்டு. இவரோட உறுதியான ஆளு மஅமர் அறிவிக்கிறாரு அலியுடைய கூற்றுதான், ரசூலுல்லாஹ்வுடைய கூற்று இல்ல. இந்த மாதிரியான கடல்கள் சொன்ன காரணத்தினால இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக கிடையாது, அலி சொன்னதாக இருக்குது. அலியின் சொந்த கூற்றா இருக்கிறது. அதோட இவரையும் சேர்த்துக்கலாம் வேண்டாம். மௌகூஃப்னு சொன்னாரையானால் 4 நல்ல ஆளோட ஒரு ஆள் கெட்டவனு சேர்ந்து வந்தா விருந்து கொடுக்க மாட்டீங்களா? அதுதான் அந்த கணக்குல தான் வந்திருக்குமே தவிர இவருக்கு கொடுக்க நற்சான்றா இது? நான் கேட்கிறேன், இவரு கூட நற்சான்றா? எதனால ஏத்துக்கிறோம்? இவரை விட வலிமையான ஆட்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர் சொன்னது தல்ஹீஸ்ல இருக்கிறது. தல்ஹீஸ்ல மாத்திரம் இல்லாம நஸ்புர் ராயாவுல அதுலயும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அதுல என்ன சொல்றாருன்னா قال عبد الحق في حكامه هذا حديث رواه ابن وهب عن جرير بن حازم عن ابي اسحاق عن عاصم والحارث عن علي فقرن ابو اسحاق فيه بين عاصم والحارث والحارث كذاب وكثير من الشيخ يجوز عليه مثل هذا وهو ان الحارث اسنده وعاصم لم يسنده فجمعهما جرير وادخل حديث احدهما في الاخر அப்படின்னு சொல்லி குல்லு சிக்கத்தின் ரவாஹு மௌகூஃபன் நஸ்புராயாவுல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா ஹாரிஸ் தனி அறிவிக்கிறாரு, ஆசிமும் அது ஒரு தனி ரூட்டு. இந்த ஜரீருங்கிறவர் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டா இதனால ஜரீர் ஞாபகம் வந்துட்டு இருக்கு, திருப்பி திருப்பி சொன்னேன்ல, அதனால ஜரீர் வந்து ஜரீர் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டா இது ரெண்டையும் இணைச்சி ஹாரிஸ் ஆசிமுன்னு இணைச்சி அதை அவரு அலி ரசூலுல்லாஹ் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. இவர் செஞ்ச மிஸ்டேக் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு சொல்றாரு. குல்லு சிகத்தின் எல்லா நம்பகமானவர்களும் ரவாஹு மௌகூஃபன் இது மௌகூஃபா தான் அறிவித்திருக்கிறார்கள். அலியின் கூற்று இவரை விட நல்ல உறுதியான நம்பகமான ஆட்கள் எல்லாம் மௌகூஃபா அறிவித்திருக்கிறார்கள். அவர் கேட்டதுக்கு ஆதாரம் தந்தாச்சு.
இன்னும் நிறைய இருக்கு. அது மாதிரி அறிவித்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்னும் நிறைய, அதாவது இது அதே நஸ்புர் ராயாவுல வேற ஒரு இடத்துல சொல்றாரு, கால அபுதாவுத், எந்த அபுதாவுத் இருக்கு அந்த அபுதாவுத் சொல்லுகிறார், ரவாஹு ஷோபா ஒ சுஃபியான் ஒ கைருஹுமா, ஷோபா சுஃபியான் மற்றவர்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள், அன் அபி இஸ்ஹாக் அன் ஆசிமின் அன் அலியின் வலம் ஏற்பவுஹு, இவங்களெல்லாம் அறிவித்திருக்கிறார். ஷோபா அறிவிச்சிருக்கிறார்கள், சுஃபியான் அறிவித்திருக்கிறார்கள், மற்றவங்க எல்லாம் அறிவிச்சிருக்கிறார்கள். வலம் ஏற்பவுஹு, அவங்களெல்லாம் மர்ஃபு ஆக்கலன்னு சொல்லிட்டு இவங்க என்ன காரணம் கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா, இது ஜரீர் பண்ண மிஸ்டேக்குங்கிறாங்க. சில பேரு ஆசிம பண்ண குழப்பம்ங்கிறாங்க. அபுதாவுத் என்ன பண்றாருன்னு கேட்டா, இது ஆசிமுக்கு கீழே ஜரீர்னு ஒருத்தர் வர்றாருல, அவர் போட்டு குழப்பிட்டாரு. மற்றவங்க எல்லாம் தெளிவா எப்படி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டா, அலியுடைய கூற்று என்று அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதை ஜரீர் மேல போட்டு அதை முடிக்கிறாங்க. ஆக ஜரீர் மேல போட்டு முடிச்சாலும் சரி, ஆசிம் மேல பிடிச்சாலும் சரி, இது ரசூலுடைய கூற்று அல்ல.